அன்பிற்கினிய 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் உங்களுக்கு 2 செயல் பகுதிகளை நடத்தியுள்ளேன். ஒன்று சீவக சிந்தாமணி, இன்னொன்று முத்தொள்ளாயிரம். அந்த வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு செயல் பகுதியும் ஒரு இலக்கணத்தையும் நடத்தலாம் என்று இருக்கின்றேன். இந்த வாரம் மதுரை காஞ்சி ஆகுபெயர் என்ற 2 பாடங்களை நாம் கற்க இருக்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் நன்கு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். மதுரை காஞ்சி உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 191 191 நுழையும் முன் படிக்கிறேன், கவனிங்க. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களில் 14 மேற்கணக்கு நூல்களில் மதுரை காஞ்சி முதன்மையானது. இந்நூலில் மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் கவித்துவமாய் விரிந்துள்ளன. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது இந்த வருணனை பாடலாக நமக்கு வந்துள்ளது. அதாவது மதுரை மாநகர் எப்படிப்பட்ட ஒரு ஊராக இருந்தது பண்டைய காலத்தில் என்பதை பற்றி நமக்கு ஒரு வருணனை பாடலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. வாருங்கள், நாம் அடுத்ததாக நூல்வெளியை படிக்கலாம். நூல்வெளி உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 193. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். நிலையாமை அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது. யாரும் இங்கே 1000 வருஷம் 2000 வருஷம் வாழக்கூடிய ஆட்களே கிடையாது. அதே போல் ஊர்களும் எல்லாம் ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷத்தில் எல்லாமே மாறி போயிருக்கும். அதுதான் நிலையாமை. எதுவும் நிலையானது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. அப்போது 354 அடிகள் ஃபுல்லாக மதுரை மாநகரை பற்றி சிறப்பித்து கூறுவதாக அந்த பாடலெல்லாம் அமைஞ்சிருக்கு என்று சொல்ல வராங்க. இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுடைய தலைவன் தலையணங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவான் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு நூல்வெளி, அதாவது நூலின் வரலாறு சொல்லப்படுகிறது. அடுத்தது இதை எழுதிய ஆசிரியருடைய வரலாறை பற்றி சொல்கிறாங்க 2 வரியில் பாருங்கள். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். அதனால் மாங்குடி மருதனார் என அழைக்கப்படுகிறார். இவர் 8 தொகையில் 13 பாடல்களையும் இவர் பாடியுள்ளதாக கூறப்படுகிறது. பாடல் பாருங்கள். மதுரை மாநகர். மண்உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்உற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மழையாடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வழக்குடை வாயில் வைகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல்நெடுந் தெருவில் பல்வேறு குழாத்து இசையெழுந்து ஒலிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை ஓவு கண்டன்ன இரு பெரு நியமத்து என்ற இந்த பாடல் முடிகிறது. அது அந்த அடுத்த பகுதியில் இந்த பாட்டுடைய விளக்கம் இருக்குது பாருங்கள். அதே போல் அந்த வரிசையிலே இன்னொரு அந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அதை படிக்கிறேன் பாருங்கள். அந்த மதுரை மாநகர் அந்த பாட்டுடைய விளக்கம் இதில் கொடுத்து மறுபடியும் இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்வரை ஆழ்ந்த நெளிந்த அகழி என்றால் ஓடை, நீர் நிரம்பியுள்ள இடம் என்று
அர்த்தம். மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரோயுடைய அகழி உள்ளது. அந்த முதல் வரிக்கு. இரண்டாவது வரி பாருங்கள். விண்ணை முட்டும் கற்படை மதில்கள். அதாவது பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய மதில் சுவர்கள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பாருங்கள். தொன்மை உடைவைய வலிமை மிக்க தெய்வத்தன்மை பொருந்திய நெடுவாசல். வாசல் அதாவது பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாக வாயில்கள் உள்ளன என்று சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். பூசிய நெய்யல் கருத்த கதவுகள். நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது என்று சொல்கிறாங்க. அதுபோல் கதவுகள் அங்கே இருக்கின்றது அந்த மதுரை மாநகரில் சொல்ல வராங்க. முகில்கள் உலவும் மலையொத்த மாடம். மேகங்கள் உலவும் மலை போல் மாளிகையில் உயர்ந்துள்ள மாடம் என்று சொல்லப்படுகிறது. வற்றாத வையை போல் மக்கள் செல்லும் வாயில். எப்பொழுதும் அந்த உள்ளார அந்த வாயில் அந்த மதில்களுக்கு வாயில்கள் இருக்குல்ல, அது உள்ளார அவ்வளோ மக்கள் கூட்டம் போயிட்டு வருமான்னு சொல்கிறாங்க. மாடம் கூடம் மண்டபம் என பல வகையற எழுந்து வானம் மூழ்கி தென்றல் வீசும் சாளர இல்லம். அந்த வீடுகள்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மண்டம் கூடம் அடுக்கலை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாரணங்களுடைய நல்ல இல்லங்கள் உள்ளன, வீடுகள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆற்றை போன்ற அகல் நெடும் தெருவில் பழமொழி பேசுவோர் எழுப்பும் பேச்சொலி என்று சொல்லப்படுகிறது. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருட்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிகளை போன்று எழுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள். பெருங்காற்று புகுந்த கடல் ஒலி போல விழாவின் நிகழ்வுகள் அறையும் முரசு என்று சொல்லப்படுகிறது. விழா பற்றிய முறைசறிவரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடல் ஒலி போல இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது நீர் குடைந்தது போல கருவிகளின் இன்னிசை. நீரையே குடைந்தார் போன்றார் போல அந்த இசைகள் அப்படியெல்லாம் இருந்தது என்றாங்க. கேட்டோர் ஆடும் ஆரவார ஓசைகள். அந்த பாட்டை கேட்பவர்கள் ஆடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓவியம் போன்ற இருபெரும் கடைத்தெருகள். அந்த இருபெரும் கடைத்தெருகள் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் போன்று இருந்ததாம். அந்த ரெண்டு பக்கம் உள்ள கடைகள் உங்களுக்கு பக்கம் 192 மேலே பாருங்கள். அந்த கடைத்தெரு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கடைத்தெருவானது ஓவியம் போன்ற இருபெரும் கடைத்தெருகள் ஓவியம் போல் வரைந்து வைக்கப்பட்டுள்ளதா என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இந்த பாடத்தில் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு இருக்குது, பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது. நீங்கள் இந்த பாடல் பள்ளிக்கு வரும்போது மீண்டும் நான் உங்களுக்கு நடத்துவேன். அதனால் இதை படித்து கொள்ளவும். அடுத்த பாடம் ஆகுபெயர். உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 200. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகுபெயர் எனப்படும். இந்த ஆகுபெயர்கள் 16 வகையாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். கலாம் ஷாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது என்ற 2 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தொடர்களில் பாருங்கள். ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர், இகழ்ந்தனர் என்பது இதன் பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை இடவாகு பெயர் என கூறப்படுகிறது. இதுபோன்ற ஆகுபெயர்கள் 16 வகைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்காங்க. பக்கம் 200 கொடுத்துருக்காங்க. அதை நாம் இப்போது அது என்னென்ன ஆகுபெயர்கள் எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அந்த அட்டவணையில் இருப்பதை படிக்கிறேன், கவனிங்க. பொருளாகு பெயர். இதற்கு முதலாகு பெயர் என்றும் சொல்வார்கள். முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உருவாகிய பூவுக்கு ஆகி வந்ததாக சொல்லப்படுகிறது. முல்லையை தொடுத்தான். எடுத்துக்காட்டு பாருங்கள். முல்லையை தொடுத்தால். முல்லையை தொடுக்க முடியும், முல்லை பூவை தான் நாம் தொடுக்க முடியும். அது பூ கட்டுதல், அதை பற்றி சொல்வது. அடுத்தது பாருங்கள். இரண்டாவது இடவாகு பெயருக்கு சொல்கிறாங்க பாருங்கள். வகுப்பறை சிரித்தது என்று சொல்கிறாங்க. வகுப்பறையா சிரிக்கும்? வகுப்பறையில் இருக்கின்ற மாணவர்கள் தான் சிரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது காலவாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்கள். கார் அறுத்தான் என்று சொல்லுகிறேன். கார் அறுத்தான். கார் என்றால் கார்காலம், மழைக்காலம். மழைக்காலத்தை அறுக்க முடியும். அந்த மழைக்காலத்தில் விளைகின்ற பயிர்களை அறுவடை செய்வதை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது.
அடுத்தது சினையாகு பெயர் பாருங்கள். எடுத்துக்காட்டு மறிக்கொழுந்து நட்டான். மறுகொழுந்து என்னும் சினை அதன் உருவாகிய செடிக்காகி வந்தது என்று சொல்கிறாங்க. இது சினையாகு பெயர். அடுத்தது பண்பாகு பெயர். பண்பு என்றால் குணம். குணத்தை குறிக்கும், வண்ணங்களை குறிக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் பூசினால். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது, அதனால் இது பண்பாகு பெயராக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், தொழிலாகு பெயர் சொல்கிறாங்க. வற்றல் தின்றான். எடுத்துக்காட்டு பாருங்கள், வற்றல் தின்றான். அதாவது தின்பது என்பது ஒரு தொழில், சாப்பிடுவது என்பது நம்மளுக்கு அது ஒரு தொழில் என்று சொல்ல வராங்க. வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது கருவியாகு பெயர் பாருங்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள், கருவியாகு பெயருக்கு வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டால் மகிழ முடியும், அதில் உள்ள நிகழ்ச்சிகளை காதால் கேட்டு மகிழ்தல், அதுதான் சொல்கிறாங்க. வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், பைங்கூழ் காரியவாகு பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், பைங்கூழ் வளர்ந்தது. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. கூழ் எதில் செய்வாங்க? கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், அதில் தான் செய்வாங்க. அப்போ அதுக்கு காரியம் இது, அது பயிருக்கு ஆகி வந்தது. பயிர் என்றால் இந்த இடத்துல கேழ்வரகு, கம்பு எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்படியாக இந்த கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னும் ஒரு 5 ஆகுபெயர்கள் இருக்குது, அதையும் நாம் இப்போது பார்ப்போம். அடுத்ததாக கருத்தாகு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அறிஞர் அண்ணாவையை நம்ம படிக்க முடியும்? அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது. அப்போ அறிஞர் அண்ணாவை நம்ம படிக்க முடியாது, அவர் எழுதிய நூலை தான் படிக்க முடியும். இதுதான் கருத்தாகு பெயர். அடுத்தது எண்ணல் அளவை ஆகு பெயர் பாருங்கள். 1 பெற்றால் ஒளிமயம், எண்ணல் 1, 2, 3, 4, இது எண்ணல் ஆகு பெயர். 1 என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. 1 பெற்றால் ஒளிமயம் என்று சொல்லப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் அளவை பாருங்கள், 2 கிலோ கொடுங்க, கடைக்கு போகிறோம், 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்ல, அது பாருங்கள். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவு பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. இது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது பாருங்கள், முகத்தல் அளவை. அது எண்ணெய் மொண்டு அப்படி திருப்பி ஊற்றுறாங்கள, அது முகத்தல். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 லிட்டர் வாங்கு. முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவியுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. இது முகத்தல் அளவை ஆகு பெயர் என சொல்லப்படுகிறது. அடுத்தது கடைசியாக பாருங்கள், நீட்டல் அளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான். நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையில் இந்த ஆகு பெயர்கள் மொத்தம் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. இதோடு நமக்கு இந்த 2 பாடங்களும் இன்று இந்த வாரத்தில் முடிகிறது. இதனுடைய கேள்வி பதில்களை நான் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக அனுப்பி வைக்கின்றேன். உங்கள் பாடநோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.